ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா ரிலீஸ் ஆகி மிரட்டிட்டு இருக்க ஒரு தரமான இந்தோனேஷியன் ஹாரர் மூவியான கஃபீர் தி ஸ்பிரிட் கேட். இந்த படத்தோட முதல் பாகம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை ரொம்ப சிம்பிளா பார்த்துருவோம். நம்ம ஹீரோயின் ஸ்ரீ தன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு பெல்லி சூனிய வச்சு வசியம் பண்ணி அவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு டீனான்னு ஒரு பொண்ணும் ஆன்டின்னு ஒரு பையனும் இருப்பாங்க. ஆனா ஹீரோயினால துரோகம் செய்யப்பட்ட அவங்களோட ஃப்ரெண்டு லைலா இருக்காங்க பாத்தீங்களா, பழி வாங்குறதுக்காக பில்லி சூனியத்தை ஏவி ஹீரோயின் குடும்பத்தையே அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில நம்ம ஹீரோயின் குடும்பம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலும் லைலாவும் அவளோட பொண்ணு ஹானும் தீயில கருகி இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட சடலங்களை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது அந்த டெட் பாடி பேக் தானாவே ஓப்பன் ஆக மாதிரி காட்டி முதல் பாகத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கதை 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. முன்னாடி நடந்த சம்பவத்தால பயந்து போன ஹீரோயின் ஸ்ரீ இனிமே எந்த ஒரு தீய சக்தியும் தான் குடும்பத்தை நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமான சடங்கு செஞ்சு அந்த மந்திரிச்ச பொருளை வீட்டுக்கு முன்னாடி பூமியில புதைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட பையன் ஆன்டியையும் பொண்ணு டீனாவையும் காட்டுறாங்க. டீனா இப்போ லா படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலையும் பார்க்குறாங்க. என்னம்மா நல்லா தானே படிக்கிற, அப்புறம் ஏன் இன்னும் சிங்கிளாவே சுத்துற அப்படிங்கிற மாதிரி ஆன்டி அவளை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கிச்சன்ல இருந்து சாப்பாட்டோட வராங்க ராணி. இவ தான் ஆன்டியோட ஒய்ஃப். அவங்களும் சேர்ந்து ஆன்டியை வச்சு செய்ய வீடே ஜாலியா இருக்குங்க. இதை பார்த்த டீனா இவங்களை பார்த்தா அப்படியே நம்ம அம்மாவும் அப்பாவும் இருந்த மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போ ஆன்டி, நீ எதுக்குமா லா படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் போகணும், பேசாமல் என்னோட சேர்ந்து அப்பாவோட கரும்பு பிஸ்னஸை கவனிச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராணியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உன் அண்ணனுக்கு உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கணும் தான் ஆசை, அதான் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ திடீர்னு உள்ள வர ஹீரோயின் ஸ்ரீ பதட்டத்தோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு அங்கே கட்டி வச்சிருக்கிற மந்திரிச்ச பைகளை செக் பண்ணுறாங்க. அந்த பாக்கெட்ல ஒற்றைப்பட கருப்பு புள்ளி இருக்கா இல்ல ரெட்டப்பட கருப்பு புள்ளி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமா பாக்குறாங்க. இதை கவனிச்ச ராணி, ஏன் அத்தை ஒற்றைப்பட இருக்கான்னு பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டீனா, ஒருவேளை ரெட்டப்படையா இருந்தா அது ஆபத்தோட அறிகுறிப்பா, அதான் அம்மா பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கமா சொல்றான். அடுத்து எல்லாருமே சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப ராணி இடுப்புல கையை வச்சுக்கிட்டு கன்சீவா இருக்கிற மாதிரி உட்கார்றத பார்த்ததுமே ஹீரோயினோட முகமே மாறுதுங்க. டீனாவும் ஆண்டியும், அம்மா அந்த சம்பவம் நடந்து 8 வருஷம் ஆச்சு, இப்போ வர எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் ஏன் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீயும், இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே அவங்க கையில் இருக்கிற அந்த சடங்கு காயம் தெரியுதுங்க. ஆன்டி உடனே, அம்மா இப்போ அப்பாவோட இடத்துல இருந்து குடும்பத்தை பார்த்துக்க நான் இருக்கேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாமல் ராணியை பார்த்து, நீ நல்லா வெயிட் போட்டிருக்க, ஒருவேளை கன்சீவாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆன்டி உடனே, அம்மா அவள் தின்னு தின்னு பெருத்து போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி செமையாக கலாய்க்கிறான். ஆனால் ஹீரோயின் ரொம்ப சீரியஸாக, குழந்தையை இப்போதைக்கு அவசரப்படாமல் பொறுமையாகவே பெற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டிக்கு லைட்டாக டவுட் வருதுங்க. ஏம்மா எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்க பதிலே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த சீனில் ஆன்ட்டியும் டீனாவும் வேலைக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் நேராக ஒரு ஷாமன் வீட்டுக்கு போகிறாருங்க. இவர் தான் இத்தனை வருஷமாக ஹீரோயின் வீட்டை பாதுகாக்க மந்திர பொருட்களை எல்லாம் கொடுத்தவர். அவர் அந்த மந்திர பொருட்கள் உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியும் உள்ள நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் ஸ்ரீ, இப்போ வர பிரச்சனை இல்லை தான், ஆனால் ஏதோ ஒரு தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சரி உன்னோட நிம்மதிக்காக செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு மந்திரம் ஓத ஆரம்பிக்கிறாருங்க. அந்த தண்ணி திடீர்னு கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான ஷாமன், உண்மையிலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க முகமே வெளுத்து போகுதுங்க. அதே நேரத்தில் அங்கே ஆன்ட்டியோட கரும்பு தோட்டம் காரணமே இல்லாமல் பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. தொழிலாளர்கள் எல்லாருமே தீயை அணைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தீயை அணைக்கவே முடியலைங்க. மொத்த தோட்டமும் சாம்பல் ஆகிறத ஆன்ட்டி அதிர்ச்சியாக பார்க்குறான். அதே செகண்ட் ஹீரோயின் வீட்டில் மாட்டியிருந்த அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் தானாவே கீழே விழுந்து உடையுது. பயந்து போன ராணி அதை பற்றி ஸ்ரீ கிட்ட சொல்ல, பதறி போன ஸ்ரீ உடனே தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் கனெக்ட் ஆகவே இல்லைங்க. நைட்டு வீட்டுக்கு வந்த ஆன்ட்டி, அம்மா ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்ததுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, எங்களையும் ஏன் பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸ்ரீ கோவமா சாப்பிடாமலே ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. டீனா அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு போய், தாத்தா பாட்டிக்கு ஒன்றும் ஆகிருக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தியும் அவங்க பதட்டம் குறையவே இல்லைங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஸ்ரீ அவங்களோட பெற்றோர் வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே போய் அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அங்கே இப்போதாங்க டீ போட்டு சாப்பிட்டு பரிமாறின மாதிரி இருக்கு. ஆனால் தரம் முழுக்க ரத்தம் இருக்குங்க. பயந்து போய் பெட்ரூம் கதவை திறந்த ஸ்ரீ அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்காங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருக்கிற பீரோ கதவு தானாவே திறக்குதுங்க. அதுக்குள்ளே இருந்து அவங்க அப்பா தலையில் கோடாரி வெட்டப்பட்ட நிலையில வெளியே வந்து ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட பயத்தில் அலறி அடிச்சுட்டு கண் விழிக்கிறாங்க. இது வரைக்கும் ஸ்ரீ பார்த்தது எல்லாமே கனவு தாங்க. மறுநாள் ராணிக்கு 2 மாத பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது. குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னதுமே ஆன்ட்டியும் ராணியும் செம்ம ஹாப்பியாக காரில் வராங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வரும்போது வழியில் கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு உருவம் நிற்குதுங்க. அதை பார்த்துட்டு ஆன்ட்டி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு தீயில கருகி செத்து போன லைலாவோட பொண்ணு ஹான் மாதிரியே இருக்காங்க. பயத்தில் வண்டியை வேகமாக ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரான்.
வீட்டுக்கு வந்ததுமே டீனா அண்ணி கன்சீவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றாங்க. ஆண்டி இப்போதைக்கு இதை அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டீனாவை தடுக்கிறான். ஏன்னா ஊர்ல அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதனால எல்லாருமே கார்ல தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க வீட்டை விட்டு கிளம்புன அடுத்த செகண்ட் அவங்க வீட்டு வாசலம் கட்டி இருந்த மந்திரப்பை ஆடி அசைஞ்சு கீழே விழுதுங்க. அதுல இன்னொரு கருப்பு புள்ளி தோணுது. அதாவது ஆபத்தோட அறிகுறி தானாவே உருவாகுது. அவங்களும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. தாத்தாவும் வெளியே வந்து எல்லாரையுமே வரவேற்கிறார். பாட்டி ரொம்ப உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. உங்க அப்பா உடனே ஃபோன் பண்ணி உங்களை வர வச்சுட்டார். நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேச ஸ்ரீக்கு மனசு கேட்காம அழுதுறாங்க. அப்புறம் ஸ்ரீ கிச்சனை க்ளீன் பண்ண போகும்போது அவங்க கனவுல பார்த்த மாதிரி அங்க டீயும் சாப்பாடு இருக்குங்க. ஆனா அதுல பூஞ்சை பிடிச்சி கெட்டு போயிருக்கு. அதை குப்பத்தொட்டியில போட போனா கிச்சன் முழுக்க பயங்கரமான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அப்போ பாட்டி நான் சாப்பாடை சூடு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தாத்தா நான் செட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாருங்க. ஆண்டி அவங்க வைஃப் ராணியை கூப்பிட்டுட்டு கிச்சனுக்கு வராங்க. ஆனா அங்க சமைச்சு வச்சிருந்த எல்லா சாப்பாடுமே புழு பிடிச்சி அழுகி போய் கிடக்குது. இதை பார்த்த டீனா அம்மா பாட்டி ஸ்டவ் ஆன் பண்ணாமலே சமைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ரீக்கு ஏதோ தப்பா படுதுங்க. உடனே ஆண்டி முதல்ல பாட்டியை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமா சேர்ந்து கிச்சனை க்ளீன் பண்றாங்க. பாட்டி பெட்ல படுக்க வச்ச ஆண்டி பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டி அவனை வினோதமா பார்த்து யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆண்டிக்கு தூக்கி வாரி போடுதுங்க. நான் உங்க பேரை ஆண்டிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வரான். அங்க கிச்சன்ல அடிச்ச வாடையில ராணிக்கு வாமிட் வர ஆண்டி அவளை கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் டீனா குப்பையை கொட்ட போகும்போது அங்க ஒரு குட்டி பூனையை பார்த்து கொஞ்சிறான். அப்ப தாத்தாவோட செட்ல இருந்து விசித்திரமான சத்தம் கேட்குதுங்க. தாத்தா உள்ள என்ன பண்றீங்க, நான் உள்ள வரவா அப்படிங்கிற மாதிரி டீனா கேட்க தாத்தா கதவை லைட்டா திறந்து பார்த்துட்டு வேணாம் வேணாம் உள்ள பொருட்கள் எல்லாம் செதறி கிடக்குது நீ போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாருங்க. அன்னைக்கு நைட்டு தாத்தா பாட்டி ரூம்ல அவங்க 2 பேரோட உடம்பும் காத்துல மிதக்க ஆரம்பிக்குதுங்க. அதே நேரம் தாகத்துல எழுந்த ராணி கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போறாங்க. அப்போ பாட்டி நள்ளிரவுல வினோதமா வெளியே போறத பார்த்து பாட்டி இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே பின்னாடி வந்த தாத்தா அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வெளியே போறாருங்க. ராணி ஜன்னல் வழியா பார்க்க தாத்தா திடீர்னு திரும்பி ராணியை முறைக்க அவ பயந்து போய் ரூமுக்கு ஓடிடுறா. அவங்க 2 பேரும் நேரா அந்த செட்டுக்குள்ள போறாங்க. மறுநாள் காலையில டீனா தன் பூனையை காணோன்னு தேடுறா. இன்னொரு பக்கம் ஸ்ரீ பாத்ரூம் குப்பத்தொட்டியில பீரியட்ஸ் பேட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இது யாருடையது, டீனாவுக்கு பீரியட்ஸ் இல்லையே, ராணி தான் கன்சீவா இருக்காளே, அப்போ இது யாருடையது அப்படிங்கிற மாதிரி குழம்புறாங்க. ஸ்ரீ வெளியே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா ஒரு கோடாரியை தூக்கிட்டு ஷூ கூட போடாம காட்டுக்குள்ள போறாருங்க. டீனா அரிசி வாங்கிட்டு வரும்போது தாத்தா கோடாரியோட போறதை பார்த்துட்டு தாத்தா எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா காட்டுக்குள்ள போன தாத்தா திடீர்னு மறைஞ்சிடுறாருங்க. அதே நேரத்துல ஆன்ட்டி ராணியை ஒரு ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். ராணி ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு உன் ஒப்பீனியன் என் மேல மாறாதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க குடும்பத்தோட கருப்பு பக்கங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா ஸ்ரீ அவங்களோட ஃப்ரெண்டு லைலா ஹெர்மன் 3 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. என் அம்மாவும் லைலாவும் ஹெர்மனை ரகசியமா லவ் பண்ணாங்க. ஆனா அப்பாவை எப்படியாவது அடையணும்னு என் அம்மா பிளாக் மேஜிக் பண்ணி வசியம் பண்ணிக்கிட்டாங்க. லைலா கன்சீவா இருந்ததுனால என் அம்மா அப்பாவை விடல. இதனால லைலா பழிவாங்க வந்து என் அப்பாவை கொன்னாங்க. அப்புறம் எங்களை கொல்ல பார்க்கும்போது நாங்க தப்பிச்சோம். அவங்க தீயில கருகி செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏரிக்கரைக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணோட கொடூரமான சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஆண்டியும் சத்தம் வர திசையை உத்து பார்க்கறாங்க. அங்க பாதி முகம் தீயில கருகிற நிலையில ஹான் நின்னுகிட்டு இருக்காங்க. பயந்து போன ஆண்டி ராணியை கூட்டிட்டு உடனே அங்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகும். இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள டீனா தேடி போகும்போது தாத்தா ஏதோ ஒரு விலங்க ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு அலறாங்க. தாத்தா திரும்பி பார்க்க டீனா அங்கிட்டு இருந்து ஓடி வந்துடுறா. வீட்டுல ஸ்ரீ சமைச்சுக்கிட்டு இருக்க டீனா அழுதுகிட்டே வரா. அப்போ பாட்டி வந்து பௌர்ணமி அன்னைக்கு இறந்தவங்க உயிர் பழச்சு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி விசித்திரமான சொல்லிட்டு டீனா வளர்த்த அந்த குட்டி பூனையோட தலையை உரிச்ச நிலையில காட்டுறாங்க. இதை பார்த்து ஸ்ரீயும் டீனாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அப்போதாங்க பாட்டியோட முதுகு முழுக்க பெரிய பெரிய புண்களா இருக்கிறத ஸ்ரீ பார்க்குறாங்க. நைட்டு டீனா ஸ்ரீ கிட்ட தாத்தாவும் பாட்டியும் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ரீயும் அதை மறுத்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு, ஞாபக மருதி நோய் இருந்தா இப்படித்தான் நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சை முடிக்கிறாங்க. அன்னைக்கு நடுராத்திரி பௌர்ணமி அன்னைக்கு இறந்தவங்க மீண்டும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்க டீனா எழுந்து வெளியே வராங்க. செட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்கவும் பூட்டி இருக்கிற கதவோட ஓட்ட வழியா பார்க்கறான். உள்ள தாத்தாவும் பாட்டி பச்சை கறியை அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிர்ச்சியில டீனா கையை தட்ட தாத்தா கோடாரியோட வெளியே வந்து அவளை துரத்துறாரு. டீனா எப்படியோ தப்பிச்சு ரூமுக்கு ஓடி வராங்க. அதே நேரம் ராணியோட ரூமுக்குள்ள போன பாட்டி அவ வயிற்றுல கை வச்சு ஏதோ ஒரு மந்திரம் ஓதுறாங்க. மறுநாள் காலையில பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வராருங்க. அவர் ஸ்ரீ கிட்ட நான் சில நாட்களுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த வீட்டில் யாரும் இல்லையம்மா, உங்க அப்பா அம்மா எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஸ்ரீக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அவங்க வீட்டை விட்டு போகவே மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே சேர்ந்து காட்டுக்குள்ள தேட போறாங்க. அங்க தாத்தா காட்டுல வெட்டுன இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஆடு தலை இல்லாம அழுகி போய் கிடக்குது. அதை பார்த்த ராணிக்கு வாமிட் வர அவ தனியா போறா.
அப்போ அவளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லைலாவால் கொல்லப்பட்ட அந்த பழைய ஷாமனோட ஆவி தோன்றுதுங்க. ராணி பயந்து அலற ஆண்டி ஓடி வந்து அவளை காப்பாற்றுறான். நைட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது தாத்தாவும் பாட்டியும் விசித்திரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலில் கருப்பு சகதியாக இருக்குங்க. ஸ்ரீ அவங்க காலை கழுவி விடும்போது கண்ணாடியில் தெரிகிற பாட்டியோட முகம் கொடூரமாக சிரிக்குது. பாட்டி ராணியை பார்த்து, உன் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ரீக்கு ஷாக். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவோட இன்ஸ்டிங் தப்பாது அப்படிங்கிறாங்க. ஸ்ரீக்கு கோவம் வருதுங்க. அன்னைக்கு நைட்டு ஆன்டி செட்டோட பூட்டை உடச்சி உள்ளே போய் பார்க்குறான். அங்கே பல ஆடுகளோட தலைகளையும் வச்சு அவங்க குடும்ப ஃபோட்டோக்களையும் வச்சு பெரிய சூனியமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே 2 அழுகிய சடலங்களும் கிடக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆண்டி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அது அவங்களோட உண்மையான தாத்தா அண்ட் பாட்டியோட சடலங்கள். அவங்க எப்போவோ இறந்துட்டாங்க போல தெரியுதுங்க. இப்போது வீட்டில் இருக்கிறது அவங்க உடம்ப ஆக்கிரமிச்ச பேய்கள். இன்னொரு பக்கம் ஸ்ரீ அவங்களோட ஷாமனை பார்க்க காரில் போகிறாங்க. அவங்க மூக்கில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. ஷாமன் கண்ணாடியில் தண்ணியை ஊற்றி மந்திரம் சொல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. அதில் ஜார்வோ அப்படிங்கிற சாத்தானோட முகம் சரிய ஆரம்பிக்குது. ஸ்ரீயோட குடும்பத்தை சாத்தான் அழிச்சே தீரும் அப்படின்னு அது சொல்ல மந்திரவாதியோட மூக்கு வாயிலிருந்து ரத்தம் கொட்டி அந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி அவர் முகத்திலே குத்தி அவர் அங்கேயே கொடூரமாக இறந்து போகிறாருங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீகிட்ட ஒரு மந்திர பையையும் கத்தியையும் கொடுத்து காதில் ஏதோ ரகசியம் சொல்கிறாருங்க. வீட்டில் டீனாவுக்கு ஒரு செயின் கிடைக்குது. காலண்டரில் இன்னைக்கு டேட்டில் ஸ்பிரிட் கேட் திறக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதாவது ஆவிகளோட கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரிங்க. அப்போ பின்னாடி இருந்து யாரோ டீனாவை அடித்து மயக்கப்படுத்துகிறாங்க. அதே நேரம் ராணிக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அவங்க உண்மையான கோர உருவத்தில் வந்து நிற்க அவள் அலற ஆரம்பிக்கிறா. பின்னாடி இருந்து வந்த ஹானு அவளை அடித்து மயக்கமாக்குறான். ஆண்டி கண் விழிச்சு பார்க்கும்போது ஹானு அவன் முன்னாடி நிற்கிறாங்க. நான் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறியா? எங்கள் அம்மாவோட விசுவாசி சலீம் தான் என்னை காப்பாற்றணும். ஆனால் ராணி கன்சீவாக இருக்கிறத ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுமே எனக்கு பழி வாங்குற வெறி வந்துருச்சு. சலீம் என்னை தடுக்க பார்த்தான். அதனால் அவனை கொன்று அவன் இதயத்தை சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஜார்வோவை வர வச்சேன். உங்கள் வீட்டில் இருக்கிற மந்திர பவர்னால ஜார்வோவால் உள்ளே வர முடியல. அதான் உங்கள் தாத்தா பாட்டியை கொண்டு அவங்க உடம்ப வச்சு உங்களை வீட்டை விட்டு வெளியே வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹான் உண்மையை சொல்கிறாங்க. பௌர்ணமி வெளிச்சத்தில் ராணியை ஒரு தொட்டியில் படுக்க வச்சு ஆண்டியையும் டீனாவையும் கட்டி போட்டு ஹான் மந்திரம் ஓத ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே வந்த ஜார்வோ சாத்தான் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. உங்கள் அப்பாவை அடையிறதுக்காக உங்கள் அம்மா அன்னைக்கு சாத்தான் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. தன்னோட முதல் பேர குழந்தைய சாத்தானுக்கு பலி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பலி தான் இந்த ராணியோட வயிற்றுல இருக்கிற ஓன் குழந்தை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுதுங்க. இதை கேட்ட ஆண்டி அப்படியே கதற ஆரம்பிக்கிறான். ஹானு இந்த தூய்மையான குழந்தைய பலி கொடுத்து என் அம்மாவை நான் உயிரோட கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாட்டை பலி கொடுத்து ராணியோட வயிற்றுல இருக்கிற கருவை மந்திரத்தால் வெளியெடுக்கிறான். அப்போ அங்கே காரில் வர ஸ்ரீ தன் பிள்ளைகளோட கட்டுக்களை அவுத்து விடுறாங்க. ஆமாம், நிஜமாவே என் குழந்தைய பலி கொடுக்க அக்ரிமெண்ட் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஆண்டியால் ஸ்ரீயால் பதில் சொல்ல முடியலைங்க. அங்கே அந்த மாட்டோட வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு உருவம் வெளியே வருதுங்க. அதுதான் இறந்து போன லைலா. லைலா உயிரோட வந்ததுமே ஹான் சந்தோஷமாக அவளை கட்டி பிடிக்கிறான். ஸ்ரீ, உனக்கெல்லாம் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ஜார்வோ மேலே ஷாமான் கொடுத்த அந்த மந்திர பையை வீசுறாங்க. ஜார்வோ அலற கத்தியால் அதை குத்தி அந்த சாத்தானை அழிக்கிறாங்க. அடுத்து தான் மேலே மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டு தீயை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்ரீ நேராக ஓடி போய் லைலாவை இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நாம் 2 பேரும் நரகத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே தீயில கருகி சாம்பலாக்குறாங்க. தன்னுடைய அம்மா இறந்ததை பார்த்து கதர்ன ஹான் கத்தியை தூக்கிட்டு ஆண்டியை கொல்ல வராங்க. ஆண்டி ஒரு பெரிய கல்லை தூக்கி அவள் தலையிலே அடித்து அவளை அங்கேயே கொல்றான். கடைசியாக ஆண்டி, டீனா, ராணி 3 பேரும் ரொம்ப சோகமாக அவங்க அப்பா அம்மாவோட ஆன்மா தங்களை வழி அனுப்புறதை பார்த்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு புது வாழ்க்கையை தேடி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே இந்த பயங்கரமான படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.